ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து செட்டிநாடு மட்டன் குழம்பு வந்து செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ மட்டன் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ செட்டிநாடு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து 3 ஸ்பூன் கொத்தமல்லி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து வறுத்துக்கணும். தீயை விட்டுறாதீங்க. இந்த ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை நம்ம வறுத்துக்கலாம். 1 by 1 வறுத்துக்கலாம் நம்ம. இப்போ கொத்தமல்லி வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வந்து கொட்டி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க. ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன், அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுத்தது வந்து மிளகா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் வர வரைக்கும் பண்ணிங்கன்னா போதும், தீயை விட்டுறாதீங்க. அடுத்தது நான் என்ன ரோஸ்ட் பண்ண போகிறேன்னாக்கா, இது சோம்பு, அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணிட போகிறேன். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ எல்லாத்தையுமே நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு இதை ட்ரைன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் நிறைய ஆயில் ஊற்றுனீங்கன்னா தான் வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ நான் சோம்பு எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, அப்புறம் அன்னாசிப்பூ, அப்புறம் கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை ஒரு 4 பல் பூண்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் வந்து இதோட கிண்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துட்டு இதை ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மட்டன் வச்சுருக்கோம்ல, மட்டனை வந்து போட்டுக்கோங்க. 1 கிலோ மட்டன் இது. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து இந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதை ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. தயிர் விட்டுக்கோங்க. தயிர் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆஹா, பயங்கர வாசனையாக இருக்குது. கிண்டையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அந்த மசாலா வாடை வந்து சூப்பராக இருக்குது. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிட்டு நம்ம வந்து ஒரு 5 விசில் விட்டோம்னாக்கா போதும். 5 விசில் விட்டுட்டு நம்ம நிறுத்திக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு நிறுத்துங்க. இப்போ 5 விசில் விட்டு நிறுத்தியாச்சு. இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து கொஞ்சோண்டு தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் சோம்பும் போட்டு இதை வந்து
இப்போ தேங்காயும் சோம்பு கொஞ்சோண்டும் போட்டிருக்கேன் நான். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும், நம்மளோட செட்டிநாடு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. வாசனையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கையில் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்கேன், அதை வந்து மேலே போட்டுக்கோங்க. செட்டிநாடு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.